வணக்கம். குட் பேட் அக்லி திரைப்படத்தில் இசைஞானி இளையராஜாவுடைய பாடல்களை பயன்படுத்தினது குறித்து கங்கை அமரன் ஒரு காணொலியில பேசியிருக்காரு. அதோடைய சாராம்சம் என்ன அப்படின்றது குறித்து தான் பார்க்க போறோம். பொதுவா அஜித்குமார் நடிச்ச இந்த குட் பேட் அக்லி திரைப்படத்துல இசைஞானி இளையராஜாவுடைய 3 பாட்டு, அதே மாதிரி வித்யாசாகருடைய ஒரு பாட்டு பயன்படுத்தியிருக்காங்க. இதுவரைக்கும் அரசல் புரசலா அப்படி இருந்த இந்த பிரச்சனைகள் இப்ப பெரிய அளவுக்கு மனரீதியா முட்டல் மோதல் அப்படிங்கிற இடத்துக்கு வந்து சேர்ந்திருக்கு. குறிப்பா கங்கைமரன் பேசுறதுல சாராம்சம் என்ன சொல்லியிருக்காரு ஒரு பக்கம் அப்படின்னா, 7 கோடி ரூபாய் கொடுத்து மியூசிக் பண்ண ஒரு மியூசிக் டைரக்டர் நீங்க ஏற்பாடு பண்றீங்கல்ல, ஆனா அவங்க பாட்டு போட முடியாம தானே எங்க பாட்டை பயன்படுத்துறீங்க அப்படிங்கிற இன்னொரு கருத்தையும் அவர் வைக்கிறார். இப்ப இதுல என்ன சிக்கலாகுது அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்கு இல்லையா? ஒண்ணு யார மதிக்கிறாங்க ஒரு இசையமைப்பாளரை அப்படிங்கிற கணக்கு இருக்கு. ஒருத்தர் பிடிக்கல, இல்ல திறமை இல்ல அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, நீங்க ஒதுக்கிருங்க. அது உங்களுடைய பிரச்சனை இல்ல. நீங்க வேற ஒருத்தரை பயன்படுத்தலாம். ஆனா அதை விட்டுட்டு ஒரே நேரத்துல 2 இசையமைப்பாளர்களையோ 3 இசையமைப்பாளர்களையோ அவமானப்படுத்துறதுங்கிற ஒரு கணக்கு இருக்கு இல்லையா? இது குறித்தும் நம்ம பேச வேண்டியிருக்கு. ஏன்னா ஆரம்ப காலத்திலிருந்து பல பாடல்களை பயன்படுத்துறாங்க அப்படின்னா தேவை கருதி எல்லாருமே பயன்படுத்தியிருப்பாங்க. அதையே கங்கைமரனுமே ஒத்துக்கிறார். என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க பொன்மான தேடி பாட்டு இருக்கு இல்லையா, அது பாட்டுக்கு பாட்டு எடுத்த பாட்டுடைய இன்னொரு வெர்ஷன் தான் அப்படிங்கிறார். நீங்க பெரும்பாலும் சொன்னா மட்டும்தான் தெரியும். அப்ப என்ன அப்படின்னா, அது வந்து இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கு ஒரு ஒரு முன்னுதாரணம் அந்த உந்துதல். அந்த உந்துதல்ல இருந்து இன்னொரு விஷயமா உற்பத்தி பண்றது இது எல்லா படைப்புகள்லையுமே உண்டு. ஆனா என்ன அப்படின்னா, அதை அப்படியே எடுத்து பயன்படுத்துறது அப்படிங்கிறது சிக்கல் இருக்கு இல்லையா, இந்த சிக்கல் குறித்து தான் இதுல கங்கைமரன் பேசியிருக்காரு. அதுலயும் குறிப்பா கமல் சார் கூட பேசிட்டாரு. கமல்ல இருந்து அஜித்ல இருந்து அஜித் நடிச்சானா யார் நடிச்சானாங்க, எங்க பாட்டுனாலதான் ஓடுது அப்படின்னு அவர் ஒரு பெரிய லிஸ்டே சொல்றாரு. அப்ப அஜித்தும் இதுல கவனம் செலுத்தி இருக்கணும். ஏன் அப்படின்னா ஒரு படத்துல சும்மா நாள் நம்ம நடிக்கிறோம் பணம் வாங்குறோம் அப்படிங்கிறதோட ஒரு கதாநாயகனுடைய வேலை நின்று போறது கிடையாது. ஏன்னா இந்த ரசிகர்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்புங்கிறது நடிகர்களுக்கு இருக்கு. அப்போ அஜித் மாதிரி உள்ளவங்க இந்த பாட்டை பயன்படுத்துறீங்களே, அப்ப பயன்படுத்துறதுக்கு நீங்க என்ன அவங்கள்ட்ட அனுமதி கேட்டிருக்கீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கேட்டிருக்கணும். கேட்காததுடைய விளைவு தான் இப்ப அஜித்தையும் ஒரு பக்கம் குறித்து பேச வேண்டியிருக்கு. இதுக்குள்ள கமல்ஹாசனையும் சொன்னார். கமலை பொறுத்து என்ன சொன்னார் அப்படின்னா, ஒரு மிகச்சிறந்த நடிகர். இப்ப அப்படிப்பட்ட நடிகர் இப்ப என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த விக்ரம் 2 இருக்கு இல்லையா, விக்ரம் 2 அதான் விக்ரம் இந்த படத்துல முழுக்க முழுக்க வன்முறையிலே இறங்கிட்டாரு. அவர் மட்டும் இல்ல. நீங்க கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, 100க்கு 95% படங்கள் முழுக்க முழுக்க தமிழ்ல வர்றது வன்முறை கலந்த திரைப்படங்கள்ல தான் இருக்கு. இது கூட நண்பர் சொன்னாங்க, வீட்ல சண்டை கணவன் மனைவிக்குள்ள. சரின்ட்டு சரி சினிமா பார்க்க போவோம் அப்படின்னா, அங்க சண்டையா போட்டுக்கிட்டு இருக்காய்ங்க. அப்ப அந்த சண்டைய விட்டு இப்ப கணவன் மனைவிக்குள்ள அங்கேயே சண்டை வந்துருச்சு. ஏற்கனவே சண்டையில தானப்பா இங்கே வந்தான். இங்க வந்தா இங்க சண்டை போடுறாங்க. இதுக்கு எதுக்கு கூட்டு வந்தீங்க? அப்படின்னு அங்க சண்டை. முடிச்சு வெளியில வரோம் ஹோட்டல்ல சாப்பிட போனா அங்கே ஹோட்டல்ல சண்டை. ஹோட்டல்ல சண்டை முடிச்சு மறுபடியும் வீட்டுக்கு வந்தோம்னா வர்ற வழியில முன்னாடி பைக்காரன் சண்டை. அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு படத்தை பார்த்துட்டு பல பேர் சண்டையா போடக்கூடிய சூழல்ல வந்துருது. இப்ப மன ரீதியாக நம்மளை மாத்தி விடக்கூடிய இந்த சூழலுக்கு இருக்காங்கிறத கங்கைபுரன் கூடவே இது குறித்தும் பேசுறாரு. இன்னும் சொல்ல போனா அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அவர் சொன்னதுல ரொம்ப முக்கியமான விஷயம், இன்னைக்கு இருக்கக்கூடிய நல்ல கதையம்சம் கொண்ட படங்கள் வர்றதில்ல, நல்ல பாடல்கள் வர்றதில்ல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டாவே அவர் வச்சிருக்காரு. ஏன்னா பொதுவாவே ஒரு தலைமுறை அடுத்த தலைமுறைய நீங்க குறை சொல்றது அப்படிங்கிறது இயல்பு. ஆனா யதார்த்தம் அப்படிங்கிற ஒண்ணு நீங்க கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, அவர் சொன்னது ரொம்ப முக்கியமான விஷயம். அவர் அந்த அவையில ஆர்வி உதயகுமார் இருக்காரு, பேரரசு இருக்காரு, கங்கைமரன் பேசுறாரு. கங்கைமரன் என்ன சொல்றாரு அப்படின்னா, நாங்க 3 பேரும் நல்ல படமா இருந்தா நாங்க காசு வாங்கிக்காம பாட்டு எழுதி தர்றோம் அப்படிங்கிறாரு. இன்னொன்னையும் சொல்றாரு, நீங்க நல்ல கதையா இருந்தா நீங்க கொண்டு வாங்க, கொண்டு வந்தீங்கன்னா நான் அண்ணன்ட்ட பணம் வாங்காம இசையமைச்சு தர சொல்றேன் அப்படிங்கிற இன்னொரு உத்தரவாதத்தையும் கொடுக்கிறாரு. இப்ப இதுல நம்ம என்ன பார்க்க வேண்டியிருக்கு அப்படின்னா, ஒரு பக்கம் நல்ல திறமைசாலிகள் இருக்காங்க, இன்னொரு பக்கம் திறமை இல்லாதவங்க சினிமாவை வச்சு ஆட்டி படைச்சுக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு வகையான அரசியல் அப்படின்னு தான் நம்ம இதுக்குள்ள பார்க்க வேண்டியிருக்கு. அப்ப திறமைசாலிகளை ஒதுக்கி வச்சுட்டு அவர் சொன்னதுல இன்னொன்னு இருக்கு. நல்ல கதை ப்ரொடியூசர் கிடைக்க மாட்டாங்களான்னு பல கதையோட பல இயக்குனர்கள் அலைகிறாங்க, அவங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு ஒரு பக்கம் கங்கைமரன் பேசுறாரு. இது ரொம்ப நிதர்சனமான உண்மை ஒரு பக்கம். இன்னொன்னு சொன்னார், எங்கள்கிட்ட பணம் நிறைய இருக்கு, பணம் பெரிய பிரச்சனையே கிடையாது அப்படிங்கிறார். இதுவும் ஒரு பக்கம் உண்மை. இதுவும் ஒரு பக்கம் உண்மை. நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, சமீபத்துல இசைஞான இளையராஜா ஒரு கன்னட படத்துக்கு இசையமைக்கிறதுக்கு
வந்து பேசியிருக்காங்க. இவருக்கு ஏறத்தாழ இவரை ரொம்ப ரசிக்கக்கூடிய ஒரு தயாரிப்பாளர். சரி அப்படின்ட்டு பணம் ஒண்ணும் பேசல. சரி பண்ணி தரேன்ப்பா அப்படின்னு இருக்காரு. சொன்ன உடனே சரின்ட்டு பாட்டெல்லாம் பண்ணி வச்சுட்டாரு. 3 பாட்டோ 4 பாட்டோ பண்ணி முடிச்சு வச்சுட்டாரு. முடிச்சு வச்சா சம்பந்தப்பட்ட தயாரிப்பாளர் 3 மாசம் 4 மாசமா வரவே இல்ல. அப்புறம் திடீர்னு தயாரிப்பாளர் வந்திருக்காங்க. வந்த உடனே சொல்லியிருக்காரு, "நீ ரூ. 1,00,00,000 பணம் குடு முதல்ல. அப்புறம் பேசிக்கலாம்" அப்படின்னு இருக்காரு. அவங்களுக்கு குடுத்துட்டாங்களாம் ரூ. 1,00,00,000. குடுத்த பிறகு அப்ப சொல்லியிருக்காரு, "இந்த பணம் வந்து நான் இதுக்காக வாங்கல. நீ முதல்ல படத்த முடி. அப்புறம் பார்த்துக்குவோம்" அப்படின்னு சொல்லியிருக்காரு. அங்கிட்டு தயாரிப்பாளர் போன பிறகு சொல்லியிருக்காரு, "நமக்கு எதுக்குய்யா பணம்? இவன் முதல்ல ஒண்ணு தொழில்ல நேர்மை இருக்கா அப்படின்னு பார்த்தேன். அதுக்காகத்தான் இந்த உத்தரவாதத்துக்காக தான் இந்த பணத்த வாங்குனேன். படம் வேலை முடியட்டும் பணத்த திருப்பி குடுத்துருவோம்" அப்படின்னு இருக்காரு. அப்ப என்ன அப்படின்னா, அவர் பொதுவாவே பணத்துக்கு கண்டிப்பா இயங்கணும் அப்படிங்கிற இடத்துக்கு இசைஞானி இளையராஜா இல்ல. ஆனா என்ன பிரச்சனை அப்படின்னா, ஒரு மனிதனுடைய உழைப்பு திருட்டு, ஒரு மனிதனுடைய படைப்பு திருட்டு அப்படிங்கிற இடம் இருக்கு இல்லையா? அங்க தான் கோவம் வருது. நீ ஒரு நேரடியா வந்து, "ஐயா உங்க பாட்ட நாங்க பயன்படுத்திக்கிறோம்" அப்படின்னு சொல்லிட்டா, அவர் ஒண்ணும் இது பண்ண போறதில்ல. "சரி பண்ணிக்கங்க" அப்படின்ருவாரு. ஆனா அதே நேரத்துல, என்னைக்கோ நான் 40 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பாட்ட போட்ட பாட்ட வச்சு, இன்னைக்கு வேற ஒருத்தர் பணம் பார்க்கிறப்ப, அது இன்னொரு பக்கம் கோபமா மாறுது. அதோடைய வெளிப்பாடு தான் கங்கையமரன் இதுக்குள்ள பேசின இவ்வளவு விஷயங்களுடைய ஒரு சாராம்சமா இருக்கு. இது என்ன அப்படின்னா, இனிமேலுக்கு தமிழ் சினிமாவுல இன்னொருத்தரோட பாட்ட எடுத்து அப்படியே போடுறவங்க அப்படிங்கிறது யோசிக்கணும். ஏன் யோசிக்கணும் அப்படின்னா, ஒரு படைப்பாளி இன்னொரு படைப்ப திருடுறப்பவோ, இல்ல கேட்காம பயன்படுத்துறப்பவோ வெட்கப்படணும். அப்ப நமக்கு இந்த திறமை இல்லையா? இல்லன்னா கூட்டு முயற்சியில பண்ணுவோம். அப்படிங்கிற இன்னொரு எண்ணத்துக்கு வரணும். அதே மாதிரி இசையமைப்பாளர்களும் என்ன முடிவுக்கு வரணும் அப்படின்னா, யாரா இருந்தாலும் ஜிவி பிரகாஷ் ஆகச்சிறந்த இசையமைப்பாளர். அதுல ஒண்ணும் மாற்று கருத்து இல்ல. ஆனா என்ன அப்படின்னா, இந்த மாதிரி பாட்டு பயன்படுத்துறப்ப என்ன ஆள விட்டுருங்கப்பா. நீங்க யார வேணாலும் வச்சு பண்ணிக்கங்க. எனக்கு அது வேலை இல்ல. அப்படிங்கிற இடத்துக்கு ஜிவி பிரகாஷ் வரணும். ஜிவி பிரகாஷ் யோசிக்க வேண்டாமா? நம்ம படத்துல வேற ஒருத்தருடைய பாட்டு 4 பாட்டு போட்டா நம்ம யாரு? அப்படிங்கிற அந்த இடம் வந்து ஜிவி பிரகாஷுக்கு வரணும். அப்ப அவருடைய அந்த இடம் யோசிச்சா தான், நமக்குள்ள தன்மானம்ங்கிற ஒண்ணு இருக்கு இல்லையா? அப்ப அதையும் ஜிவி பிரகாஷ் யோசிக்கிறப்ப தான், அப்ப ஜிவி பிரகாஷ் மேலயும் தயாரிப்பாளர்களுக்கும், இயக்குனர்களுக்கும் இன்னும் கொஞ்சம் பயம் வரும். ஏன் அப்படின்னா, ஒரு கலைஞன அவமதிக்கிறது. ஒரு வளர்ந்த கலைஞன ஒரு வளர்ந்த மிகப்பெரிய ஒரு ஞானிய அவமதிக்கிறது ஒண்ணு. இன்னொன்னு வளர்ந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு கலைஞன அவமதிக்கிறது. 2 வேலைய இயக்குனர்களோ, தயாரிப்பாளரோ யாரோ ஒருத்தர் பார்க்குறாங்க. பார்க்கிறது அப்படிங்கிறது ஒரு சரியில்லாத செயல் அப்படிங்கிறது தான் எதார்த்தம். அந்த வகையில கங்கைமரனோட கோபம் கூட நியாயமானது தான். ஏன் அப்படின்னா, யாரா இருந்தாலும் கங்கைமரன் அவங்க அண்ணனே பலமுறை கோவப்பட்டார். ஏன்னா எஸ்பி பாலசுப்ரமணியத்துக்கும் அவருக்குமான சண்டையில நேரடியா புடிச்சு சத்தம் போட்டு விட்டாரு. அதுவும் நடந்தது. அப்ப கங்கையமரன் வெளிப்படையா பேசக்கூடிய அந்த தன்மை அப்படிங்கிறது இன்னும் வந்து இனிமேலுக்கு ஒருத்தருடைய பாட்டை பயன்படுத்தும் போது குறைந்தபட்ச அனுமதி கேட்டு அந்த பாட்டை பயன்படுத்துறது இல்லையா, ஒரு இன்னொரு புது இசையமைப்பாளர் இந்த படத்துக்கு வரக்கூடிய புது இசையமைப்பாளரை அவமானப்படுத்தாம இருக்கிறது அப்படிங்கிறது தொடர்ச்சியா செய்யறதுக்கான இந்த முன்மொழிதல் தான் இந்த பேச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.